ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் ஸ்கின்னு வந்து எப்படி க்ளோயிங்காக அப்படியே பளிச்சுன்னு இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு டிப் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கின்னே வந்து எந்த டோனாக இருந்தாலும் கூட ஒரு மாதிரி அப்படியே க்ளோவாக இருந்தால் அது ஒரு ஒரு லுக்கு தான், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தயிர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். உங்கள்கிட்ட தயிர் வந்து வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் தோணிங்கன்னா ரா மில்க், அதாவது காய்ச்சாத பாலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தேனும் லெமன் ஜூஸும் மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பனானா, வாழைப்பழம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவோன்னா, லெமன் ஜூஸ் இருக்குது இல்லையா, லெமன் ஜூஸே இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக போடுங்க. அது வந்து ஸ்கின்னை வந்து இன்னும் நல்லா என்லைட் பண்ணும், லைக் ஸ்கின்னோட ஸ்டோன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நல்ல ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்டும் அதில் இருக்குது. ஸோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பனானா தான் வந்து அது இருக்க வாழைப்பழம் தான் வந்து அதிகமாக இருக்கணும். மற்ற ரெண்டுமே வந்து சும்மா கம்மியான அளவு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தயிர் வேணும்னா ஆப்ஷனலாக வந்து நீங்கள் தேன், வெறும் லெமன் ஜூஸும் தேனும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பாலும் லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹனி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்னும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஏன்னா ஹனி நல்லா உங்களுக்கு ஸ்கின் க்ளோ கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, நீங்கள் நல்லா ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்படியே படிஞ்சு இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்கள் கைக்கு வழவழன்னு தானே இருக்கும் வாழைப்பழம். ஸோ உங்களுக்கு கைக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்துகிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்து கிளாக் வைஸில் வந்து மசாஜ் கொடுத்துட்டு வாங்க. கையிலேயே வந்து ஃபிங்கர் டிப்பை வச்சு கிளாக் வைஸில் வந்து மசாஜ் கொடுத்துட்டு வாங்க. ஸோ மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 15 to 20 minutes விட்டுடுங்க. இதை வந்து ஒரு வீக்லி ஒரு 3 times அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்கும். அந்த சீக்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு க்ளோ கிடைக்கும். அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. யூஸ்வலாக அதெல்லாம் வந்து மேக்கப் போட்டால் தான். பட் நீங்கள் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து இந்த சைடில் இந்த சீக்ஸில் வந்து அவ்வளோ அழகாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளோ கொடுக்கும். உங்களுக்கு எந்த டோனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்கின்னே வந்து ஒரு க்ளோயிங்காக இருந்ததுன்னா அது நிஜமாலே ரொம்ப அழகு தான், கரெக்டுங்களா? ஸோ இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இல்லை அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பனானா வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கும் யூஸ் ஆகும், ட்ரை ஸ்கின்னுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் கீப் ஸ்மைலிங்.